டெஸ்டின் டேனியல் கிரெட்டன் இவர் டைரக்ஷனில் டாம் ஹாலண்ட் ஜெண்டியா நடிப்பில் வெளிவந்திருக்க ஒரு எமோஷனல் ஆக்ஷன் மூவி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. நிறுத்து அது என்னப்பா எமோஷனல் ஆக்ஷன் மூவி, என் கேமில் பார்க்காத எமோஷனலாக இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே எமோஷனல் கொட்டி வச்சிருக்காங்க இந்த பிராண்ட் நியூ டேல. படத்தில் ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். பிராண்ட் நியூ டே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களை நீங்கள் பார்த்தே ஆகணுங்க. பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க நான் சொல்கிற படத்தில் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டு வச்சிருக்கேன். என்னடா லிஸ்ட்டா, என்ன லிஸ்ட்டுன்னு சொல்லி பயமாத்துற அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லைங்க. இந்த எம்சியூவில் நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்த்து ஆகணும். அதாவது பிராண்ட் நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூவில் வந்து 38வது படமாக ரிலீஸ் ஆகுது. எம்சியூவில் வந்து ஸ்பைடர்மேன் ஃப்ரான்ச்சைஸில் 4வது படமாக இந்த படம் அமையுது. பிராண்ட் நியூ டே படத்துக்கு முன்னாடி என்ன படங்கள் நீங்கள் பார்க்கணும்னா கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் 2016 வந்தது, ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங், இன்ஃபினிட்டி வார், என் கேம், ஃபேர் ஃப்ரம் ஹோம் அண்டு நோ வே ஹோம். அப்பா இந்த படம்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே OTTல வந்துருண்டா சாமி. இத்தனை படங்கள் பார்க்க முடியாது, சிம்பிளாக ஒரு குறுக்கு வழி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறுக்கு வழி இருக்குங்க. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் 2021 வந்த படம். அட்லீஸ்ட் அந்த படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கதை புரியும். என்னடா ஓரளவுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஓரளவுக்கு தான் புரியும். நோ வே ஹோம் கூட பார்க்காம போனீங்கன்னா மூளையை கழட்டி வச்சு தான் நீங்கள் போனோம். அதனால் இந்த ஒரு படத்தை வச்சு பார்த்துட்டு போங்க. படத்தில் ஒன்றுக்குள்ளே வருவோம். நோ வே ஹோம் இந்த படத்துக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த பிராண்ட் நியூ டே. உலகமே தன்னை மறந்த நிலையில் தனிமையில் வாழ்கிற பீட்டர் பார்க்கர் தன்னோட காதலியான எம்ஜே மற்றும் நண்பன் இவங்க 2 பேரும் தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாரு. ஏன்னா அவங்க கிட்ட போய் தான் யாருன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படிங்காண்டி பிரிஞ்சே வாழ்கிறாரு. இந்த நிலைமையில் வந்து ஸ்பைடர்மேன் உடம்புல ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. நோ வே ஹோமாக இருக்கட்டும், ஃபேர் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட வெப்சூட்லேருந்து தான் பவர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். வலையை கூட தன் வெப்சூட்லேருந்து விடுவார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் ஸ்பைடர்மேன் டோபே மெகரே நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உடம்புலேருந்து வலையை விடுவார், அவர் உடம்புலேருந்து பவர் ஜெனரேட் பண்ணுவார். அதே மாதிரியே இவருக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தி இவர் உடம்புலேருந்து பவர் ஜெனரேட் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் நியூயார்க் சிட்டியில் முளைக்கிற ஒரு புது பிரச்சனை. டெலிபதி முறையில் வந்து மக்களோட மனசை கண்ட்ரோல் பண்ணுற வில்லி அவரோட சதி வேலைகளை முறியடிச்சாரா ஸ்பைடர்மேன் மற்றும் தன்னோட வாழ்க்கையை மீட்டு எடுத்தாரா அப்படிங்கிறதா மீதி கதை. படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தோட கதாநாயகன்கிட்டேருந்து நம்ம வருவோம். முன்னாடி வந்து படங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சூட்லேருந்து தன்னோட பவர் ஜெனரேட் பண்ணுற மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்பைடர்மேன் மாதிரியே தன்னோட உடம்புலேருந்து பவர்ஸ் வந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு நடிப்பை போட்டிருப்பார். அது நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ், என்னோட தலைவன் இந்த பாடு படுத்துறீங்களாடா அப்படின்னு நம்ம கதறி அழுகிற அளவுக்கு ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு டாம் ஹாலண்ட். கதாநாயகி ஜெண்டியாவாக இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பனிஷர் அண்டு ஹல்க்கு இவங்களோட நடிப்பு வந்து படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். அதுலேயும் ஒரு சீன் சொல்லணும்னா நிஞ்சாஸோட ஒரு ஃபைட் போடுவார், அது சூப்பராகவே இருக்கும், மிரட்டலாக இருக்கும். இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. இந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்காண்டி படம் பார்க்க வந்து நிறையா பேர். ஹல்க்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவல் பங்கமாக இருக்கும். பைசா வசூல் ஃபைட் சீன். இந்த ஒரு ஃபைட்டுக்கே இந்த படம் ஒருத்துன்னு சொல்லுவேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் மைக்கேல் ஜியாச்சனோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்டு பிரெட் பவுலாக் அவரோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு இன்னொரு தூணாக அமைஞ்சிருக்கு. படத்தில் என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பிக்கிற ஃபைட்டில் ஆரம்பிக்கும், முடியிருப்பையும் ஃபைட்டில் தான் முடியும். ஃபைட்டு ரொம்ப குறைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எமோஷனல் சீன்ஸ் அதிகமாக வச்சுட்டாங்க, பேச்சு தான் அதிகமாக இருக்குது, வீச்சை காணா எங்கேயும் படத்தில். அதான் பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்குது, அது ஒரு மைனஸாக இருக்குது. படத்தில் வில்லன்ஸுக்கு வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஷன் கொடுக்கல, அதுவும் ஒரு ப்ராப்ளம் இந்த படத்தில். ஸ்பைடர்மேன் படங்களை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கனாலே காமெடிஸுக்கு பஞ்சமாக இருக்காது. ஸ்பைடர்மேன் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாகவும் இருக்கும் முந்தின வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த பிராண்ட் நியூ டேல காமெடிஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. முடிவாக என்ன தாண்ட சொல்கிறேன், இந்த படம் பார்க்கலாமா, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய முயற்சி, டிஃப்ரெண்ட்டாக ஒரு முயற்சி பண்ணி எடுத்திருக்காங்க, நல்லாவே இருக்குது படம். ஏன்னா முந்தின வந்து படங்களை வந்து வெப்சூட்லேருந்து வரும், அதெல்லாம் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த படத்தில் அவர் உடம்புலேருந்தே அவர் வந்து பவர்ஸை ஜெனரேட் பண்ணுறது செம்மையாக இருந்திருக்கு பார்க்குறதுக்கு. அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலிஸோடு போய் பார்க்கலாம். நோ அடல்ட் சீன்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.